coming to treatment of under recovery and over recovery of overheads. Okay, so now coming to treatment of under absorption and over absorption of overheads. Under absorption or over absorption of overheads. So what is this under absorption or over absorption of overheads? நம்ம overhead rate வந்து predetermined rate கண்டுபிடிக்கிறோம். ஏன் predetermined rate கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா வந்து நம்ம அந்த absorption methods basis இருக்கு இல்லையா, as a percentage of material cost, as a percentage of wage cost, as a percentage of prime cost, on the basis of labor hours, on the basis of machine hours ன்னு சொல்லிட்டு நம்ம overhead rate predetermined rate கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சோ சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். சே சப்போஸ் மை ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ், சும்மா எல்லாமே என்னோட ஒரு ரஃப் நம்பர்ஸ் தான். ரெண்ட் வந்து சே சப்போஸ் ₹12 lakhs. இது என்னோட ஓவர்ஹெட் காஸ்ட் இல்லையா? சரி, இப்ப நான் வந்து ப்ரீடிட்டர்மைன்ட் ரேட்டா நான் கண்டுபிடிக்கிறேன். ப்ரீடிட்டர்மைன்ட் ரேட்டா அந்த ரெண்ட்டை வந்து நான் டிபார்ட்மெண்ட்ஸ் அலோகேட் பண்ணி, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீஅலோகேட் பண்ணி ஓவர் ஹெட் ரேட் பர் அவர் நான் கால்குலேட் பண்றேன். ஓவர் ஹெட் ரேட் பர் அவர் நான் கால்குலேட் பண்ணி ₹40 per hourன்னு கால்குலேட் பண்றேன்னு வச்சுக்கோமே. எனக்கு அந்த இயர்ல இந்த ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ்ங்கிறது நான் ஆக்சுவலா ஸ்பெண்ட் பண்ற ரெண்ட். அந்த ரெண்ட்டை இப்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சோ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரியில அந்த ரெண்ட் ஃப்ளோர் ஸ்பேஸ் பேசிஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துருப்பீங்களா? அதுக்கப்புறம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீஅலோகேட் பண்ணிருப்பீங்களா? அதை சப்போஸ் நீங்க அப்சார்ப்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்னா டிவைட் பை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டு ஓவர் ஹெட் ரேட் பர் அவர் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அதை கண்டுபிடிச்சதை நான் 40 per hourன்னு கண்டுபிடிக்கிறேன். சப்போஸ் இஃப் இட் இஸ் டோல்டு த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆபரேட்டட், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆபரேட்டட், சப்போஸ் சும்மா ரேண்டமா சொல்றேன், அவங்க வந்து 2 lakh hours அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே, சோ ₹40 per hour into 2 lakh hours, சாரி 2 lakh hours வேண்டாம், ரொம்ப பெரிய நம்பரா போகுது. Just let me take 20,000 hours. Okay, number of hours operated. சப்போஸ் வந்து அந்த இயர்ல 20,000 hours தான் ஆபரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, how much is your absorbed overheads or applied overheads or recovered overheads? Absorbed overheads சொல்லலாம், இல்ல recovered overheads over production சொல்லலாம், இல்ல applied overheads சொல்லலாம். எல்லாம் all means the same. எவ்வளோ? 40 into 20,000 எவ்வளவு வருது? ₹40 into 20,000 which is ₹8 lakhs தான் ரெக்கவர் ஆகுது. எனக்கு 12 lakhs actual spending. ஆனா நான் ப்ரீடிட்டர்மைன்ட் ரேட்டை வச்சு நான் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆபரேட்டட்ல மல்டிப்ளை பண்ணா அப்சார்ப்டு வந்து 8 lakh தான் வருது. அப்படின்னா 4 lakhs இன்னும் அப்சார்ப் ஆலையா? அப்படின்னா அது அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். சோ இப்ப என்ன ஆகுது? when the actual overheads are இல்லனா இப்படி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, absorbed overheads first எழுதிக்கோங்க. when the absorbed overheads is less than actual overheads, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் ஓவர் ஹெட்ஸ் ரெக்கவர் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் ஜீரோவா இருந்ததுன்னு வச்சுப்போமே, கோவிட் டைம் ப்ரொடக்ஷன் ஜீரோவா இருந்ததுன்னு வச்சுப்போமே, லாக்டவுன்ல இருக்கு, ஷட் டவுன்ல இருக்கு அப்படின்னா அந்த ஓவர் ஹெட்ஸ் ஃபுல்லாவே அன்அப்சார்ப்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்சார்ப்ட் ஓவர் ஹெட்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ்னா த டிஃபரன்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். இஸ் கால்ட் ஆஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். அதாவது ஓவர்ஹெட்ஸ் இன்னும் ஃபுல்லா அப்சார்ப் பண்ணல, கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு there are 2 possibilities. ஒன்னு as a journal entry. அந்த journal entry is costing P&L account debit to overhead control account. Costing P&L account debit to
overhead control account. Costing P&L na costing books la podra P&L. Overhead control account. Costing entries ellame material control account, wages control account, overhead control account அப்படின்ட்டு ஒரு suffix of control வரும் எல்லாத்துலயுமே. ஏன்னா cost control is your primary objective. சரி, இப்ப இந்த என்ட்ரி எப்படி வந்தது? P&L அக்கௌண்ட்ல எக்ஸ்பெண்டிச்சர் போடுறச்சே என்ன பண்ணீங்க? 2 overheads போடுவீங்களா? அந்த ஓவர்ஹெட்ஸ் தான் கம்மியா போட்டிருக்கேன். கம்மியா போட்டதுனால நான் என்ன பண்ண போறேன்? இன்னும் ஃபர்தரா போட போறேன். அதனால இட் இஸ் P&L அக்கௌண்ட் டெபிட் டு ஓவர்ஹெட் கண்ட்ரோல். ஓகேவா? இது வந்து ஜர்னல் என்ட்ரி. அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் will be computation of supplementary rate. Computation of supplementary rate அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி supplementary rate can be calculated either on per unit or as a percentage of value. என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சப்ளிமெண்டரி ரேட் கால்குலேட் பண்ணலாம். எதுக்கு? அண்டர் அப்சார்ப்ட் ஓவர் ஹெட்ஸுக்கு. அந்த சப்ளிமெண்டரி ரேட் கால்குலேட் பண்றதுனால என்ன ஆகும்? சப்ளிமெண்டரி ரேட் ஆஃப் அண்டர் அப்சார்ப்ட் ஓவர் ஹெட்ஸ் supplementary rate of under-absorbed overheads will be applied to stock values at various levels. To stock values at various levels. என்ன various levels? WIP, finished goods, cost of goods sold. அப்படின்ட்டு இந்த 3 லெவலுக்கு அந்த under-absorbed overheads பிரிச்சு போட்டுருவோம். So என்ன ஆகும்? அந்த காஸ்ட், the amount of under absorbed overheads gets spread over output. Amount of under absorbed overheads will be spread over output at various levels. Will be spread over output. அந்த ரெஸ்பெக்டிவ் அவுட்புட்டோட காஸ்டையே நம்ம ரெக்டிஃபை பண்ண மாதிரி ஆயிடும். அது சப்ளிமெண்டரி ரேட். ஓகேவா? சோ இத சம்மா பாக்குறச்சு உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இது வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சப்ளிமெண்டரி ரேட். ஆனா if under absorption of overheads is due to defective planning or abnormal reasons, if under absorption of overheads is due to defective planning or abnormal reasons, overheads must be charged to costing P&L, must be charged to costing P&L, and supplementary rate cannot be found. So abnormal reasons ஆ இருந்ததுன்னா supplementary rateங்கிற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. டைரக்டா P&L போட வேண்டியதுதான். Supplementary rate cannot be found. ஓகேவா? சரி, இது வந்து when it is under absorption of overheads. நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் 12 lakhs. நம்ம வந்து அந்த ரெண்ட் ஃப்ளோர் ஸ்பேஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்து, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்து, அதுக்கப்புறம் டிவைட் பை ஹவர்ஸ் போட்டு ரேட் பர் ஹவர் கண்டுபிடிச்சு, அந்த ரேட் பர் ஹவரை நம்ம வந்து ப்ரீ டிட்டர்மைண்டா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ப்ரீ டிட்டர்மைண்டா என்ன? பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பாஸ்ட் சர்வீசஸ். சோ அந்த overhead rate per hour நான் வந்து consecutive year ஓட number of hours multiply பண்ணா 8 lakhs தான் ரெக்கவர் ஆகுது. based on the number of performance of operations தான் எனக்கு அந்த காஸ்ட் ரெக்கவர் ஆகும். so 8 lakh காஸ்ட் தான் ரெக்கவர் ஆயிருக்கு. அப்படின்னா இன்னும் 4 lakhs ரெக்கவர் ஆகல. hence it is under absorption of overheads. இதுவே உல்டா situation is over absorption of overheads. over absorption of overheads னா என்ன? நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். over absorption of overheads na enna? Suppose என்னோட actual overheads of rent வந்து rupees 12 lakhs ன்னு வெச்சுக்கோ. ஓகே, இப்ப இந்த ரெண்ட் ஃப்ளோர் ஸ்பேஸ் பேசிஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் கொடுத்து நான் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹவரா நான் rupees 14 கண்டுபிடிக்கிறேன்னு வெச்சுக்கோ. ஓகேவா? சப்போஸ் if number of hours operated during the period வந்து 40,000 hours ன்னு வெச்சுக்கோமே.
அப்படின்னா how much is your overheads recovered? overheads recovered நாலும் சரி, absorb நாலும் சரி, applied நாலும் சரி, எவ்வளோ 40 into 40,000 1,60,000 வருது. தப்பா போடுறேனா இருங்க. 40 into 40,000 16 lakhs வருது. 16 lakhs வருது. சரியா? அப்படின்னா என்ன ஆகுது? 12 lakhs தான் என்னோட ஸ்பெண்டிங்கே. ஆனா நான் எவ்வளவு ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கேன்? எக்ஸசிவா ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கேன். 16 lakhs is overheads recovered. 4 lakhs excessive recover பண்ணி வச்சிருக்கேனா? அப்படின்னா this is a type of over absorption of overheads. Absorbed overheads is greater than actual overheads. This is what you call as over absorption of overheads. அதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை எக்ஸசிவா ரெக்கவர் பண்ணிருப்போம். இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இட் இஸ் ஜர்னல் என்ட்ரி. journal entry la the entry will be overhead control account debit to costing P&L. costing P&L account. இப்ப எனக்கு நான் costing P&L எடுத்துக்கிறேன். costing P&L ல எக்ஸ்பெண்டிச்சர் நான் டெபிட் சைட்ல 12 lakhs தான் போட்டிருக்கணும். ஆனா 16 lakhs போட்டேன். அதிகமா போட்டேன். அதிகமா போட்டதை போய் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அழிச்சு கிழிச்சு எல்லாம் பண்ண மாட்டேன் இல்லையா? நான் 12 lakhs தான் போட்டிருக்கணும். ஆனா 16 lakhs போட்டேன் டெபிட்ல. சோ என்ன ஆறுது? 12 lakhs தான் போட்டிருக்கணும், 16 lakhs போட்டேன், எக்ஸசிவா போட்டேன். அதை போய் ஒரு 100 வாட்டி ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாட்டேன். இன்ஸ்டெட் ரைட் சைட்ல கிரெடிட் சைட்ல 4 lakhs போட்டுருவேன். 12 lakhs ஆயிடுமா? அதாவது அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுவேன்? எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ரிவர்ஸ் பண்ணுவேன்? எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சரை கிரெடிட் என்ட்ரி கொடுத்து ரிவர்ஸ் பண்ணுவேன். சோ என்ன ஆகுது? இப்ப அந்த 4 lakhs பை ஓவர் ஹெட் கண்ட்ரோல்னு வருமா? சோ இத ஜேர்னலா சொல்லி பாருங்க. காஸ்டிங் P&L பை ஓவர் ஹெட் கண்ட்ரோல். அப்படின்னா என்ட்ரி ஓவர் ஹெட் கண்ட்ரோல் டு காஸ்டிங் P&L. ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல டு காஸ்டிங் P&L. காஸ்டிங் P&L பை ஓவர் ஹெட் கண்ட்ரோல். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஃபார் ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். அண்டர் அப்சார்ப்ஷன்ல மட்டும்தான் 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஒன்னு ஜர்னல் என்ட்ரி, இன்னொன்னு சப்ளிமெண்டரி ரேட். ஓவர் அப்சார்ப்ஷனுக்கு ஜர்னல் என்ட்ரி தான் ஒன்லி ஆல்டர்னேட்டிவ்.